வக்ஃப் திருத்த சட்டம் 2024 நான் அறிமுகப்படுத்துகிறேன். திரு வேணுகோபால் அவர்கள். ஒரு நிமிடம். அனைத்து மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் யாரெல்லாம் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக ஓரிரு நிமிடங்கள் பேச வாய்ப்பு அளிக்கிறேன். பிறகு ஏன் இந்த கூச்சல்? இந்த விதியின்படிதானே நீங்கள் பேசுவீர்கள். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு இதை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மிகவும் கொடூரமான இந்த மசோதாவிற்கு எதிராக நான் பேச விழைகிறேன். இது அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு சட்டமாகும். நாம் அரசியலமைப்பை பற்றி பேசுகிறோம். இந்த மசோதா என்பது அடிப்படையிலேயே அதை தாக்குவதாக இருக்கிறது. வழங்கப்பட்டிருக்கும் அம்சத்தின்படி தெளிவாக இந்த மத்திய வக்ஃப் வாரியம் என்பது, இந்த கவுன்சில் என்பது, அந்த வக்ஃபுக்கான அந்த சொத்துக்கள் எங்கிருந்து வருகின்றன, அவை எங்கிருந்து கிடைக்கின்றன, கடவுளை நம்புபவர்கள் அந்த பக்தர்களின் நன்கொடை மூலமாகத்தான் அந்த சொத்துக்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது. 26வது சட்டப்பிரிவு தெளிவாக குறிப்பிடுகிறது. மத ரீதியான விவகாரங்கள், அதில் ஒவ்வொரு எந்த பிரிவினராக இருந்தாலும் அந்த மதத்தினருக்கு அவர்களுக்கு தங்களின் அமைப்புகளை உருவாக்கி நடத்துவதற்கான உரிமை இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இந்த விஷயங்களில் நாம் தலையிடுவது, அதில் உள்ள தாவர ஜங்கம சொத்துக்களை நிர்வாகம் செய்வது சட்டப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்பது 26வது சட்டப்பிரிவு குறிப்பிடுகிறது. இந்த மசோதாவின் மூலமாக அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட இந்த நிர்வாக குழுவில் இருக்கலாம் என்பதை அவர்கள் கூறுகிறார்கள். உங்கள் மூலமாக அரசினுக்கு நான் ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். உச்சநீதிமன்றம் அயோத்தியாவுக்கான வாரியத்தை அமைத்தது. அங்கு இந்து இல்லாதவர் அயோத்தியா கோயிலில் அந்த குழுவில் உறுப்பினராக இருக்க முடியும் என்று நினைக்கலாமா? குருவாயூர் கோயில், அங்கு அதற்கென்று ஒரு தேவசம் வாரியம் இருக்கிறது. அங்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் தங்களுடைய சொத்துக்களில் ஒரு பகுதியை ஜர்காத் செய்வார்கள். பல நேரங்களில் அது மசூதிகளுக்கும் தர்காக்களுக்கும் மதரசாக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறாக இந்த நாட்டில் 9.4 லட்சம் ஏக்கர் அளவுக்கான சொத்துக்கள் அவர்களுடைய நல்வாழ்வுக்காக இருக்கின்றன. அதனை வக்ஃபு வாரியங்கள் மூலமாக மாநில அரசு நிர்வகித்து வருகிறது. அதில் பல திருத்தங்களை உள்ளடக்கிய இந்த 2024 வக்ஃபு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அறிமுக நிலையிலேயே எதிர்க்கட்சிகள் இதனை எதிர்க்கிறார்கள். இது முற்றிலுமாக ஒரு மத அரசியல், இது முற்றிலுமாக தேர்தலுக்கானது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய MP வேணுகோபால் உள்ளிட்டோர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், இந்த சட்ட திருத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, புதிய சரத்துக்கள் என்ன, எதிர்க்கட்சிகள் எந்தெந்த விஷயங்களை இதில் எதிர்க்கின்றனர்? அதாவது வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் சற்று முன்னதாக சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிமுகம் செய்திருக்கிறார். அந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு அறிமுக நிலையிலேயே எதிர்க்கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். அதன் மீது பல்வேறு கட்சி உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக வக்ஃப் அப்படின்னா என்ன என்று பார்த்தோம்னா, அது ஒரு இஸ்லாமிய வார்த்தை. அதாவது இறைவனுடைய பெயரால் ஏதேனும் மத நோக்கங்களுக்காகவோ அல்லது தர்ம காரியங்களுக்காகவோ நன்கொடையாக கொடுக்கின்ற நிலம்தான் வக்ஃப் என்று அழைக்கப்படுகின்றது. எப்படி பொதுவாக இந்து மன்னர்கள் மற்றும் செல்வந்தர்கள் ஒரு கோவில்களுக்கு ஏதேனும் நிலத்தை எழுதி வைப்பார்களோ, அதே போல இஸ்லாமிய மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் மதங்களுக்காகவும் வேற தர்ம காரியங்களுக்காகவும் தங்களுடைய சொத்துக்களையும் நிலத்தையும் தானமாக வழங்கி இருக்கின்றனர். இவற்றை நிர்வகிப்பதற்கு வக்ஃபு வாரியம் என்கிற ஒன்று செயல்பட்டு வருகின்றது. முதலில் 1954 ஆண்டுதான் இந்த வக்ஃபு
மசோதா சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. அதில் ஏற்கனவே 1995 ஆண்டு திருத்தம் செய்யப்பட்டு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்பட்டது. அந்த 1995 மசோதாவில் தான் மேலும் திருத்தம் செய்யப்பட்டு இந்த புதிய சட்ட திருத்த மசோதா என்பது தற்போது கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது ஒரு நிலத்தை இதுவரைக்கும் வக்ஃபு வாரியம் தங்களுக்கான நிலம் என்று அறிவித்து விட்டால் அதை மற்றவர்கள் வாங்கவும் விற்பனை செய்யவும் முடியாது. அந்த அளவுக்கு வக்ஃபு வாரியத்திற்கு கூடுதல் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த புதிய சட்ட திருத்த மசோதாவில் அந்த அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு ஒரு நிலத்தை தங்களுடைய நிலமாக வக்ஃபு வாரியம் அறிவிக்கிறது என்றால் அதை அவர்கள் முடிவு செய்ய முடியாது. மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அதனை சரிபார்த்து உண்மையிலேயே அதற்கு வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானதுதானா, அது தானமாக வழங்கப்பட்டதுதானா என்பது எல்லாம் அவர்கள் ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு அவர்கள் அனுமதி அளித்தால்தான் அதனை வக்ஃபு வாரியங்கள் நிர்வகிக்க முடியும் என்கிற வகையிலே சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஏறத்தாழ ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் 40 வகையான திருத்தங்கள் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகின்றது. மேலும் இதுல இந்த லேண்ட் டிஸ்பியூட் ஏற்படும் போது இதுவரைக்கும் அதை நீதிமன்றத்தின் மூலமாக தீர்க்க முடியாது. ட்ரிபியூனல் என்ற ஒன்று இருக்கிறதா, தீர்ப்பாயங்கள் மூலமாக அதனை தீர்க்கலாம். ஆனால் இந்த புதிய சட்ட திருத்தத்தில் அதை நீதிமன்றத்தின் வாயிலாக தீர்ப்பதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதே போல இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய வக்ஃபு வாரியத்தில் பெண்களை உறுப்பினர்களாக நியமிக்க வகையிலே சட்ட திருத்தம் என்பது கொண்டு வரப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.